திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் சுமார் 1,30,000 பேர் பங்கேற்க உள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கி கேட்கலாம். குருதண்டபாணி வணக்கம். இந்த திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாட்டின் நோக்கம் என்ன? யார் தலைமையில் நடைபெற இருக்கிறது? பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? திருவண்ணாமலை அடுத்த வாணியந்தாங்கல் கிராமத்திற்கு அடுத்துள்ள மலப்பாம்பாடி பகுதியில் வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட 91 தொகுதிகளை சேர்ந்த வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சுமார் 1,30,000 பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்கள். இந்த மாநாட்டில் இந்த மாலை 6 மணி அளவில் தொடங்க உள்ள இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சரும் மற்றும் துணை முதலமைச்சரும் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளார்கள். இதற்காக தற்போதிலிருந்தே இந்த 91 தொகுதிகளை சேர்ந்த வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் தற்போது மாநாட்டு பந்தலுக்கு வந்த வண்ணம் முடிகிறார்கள். மேலும் இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்காக சுட சுட காலை இட்லி உணவும், மாலை மட்டன் பிரியாணி ஆகியவை தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு வாங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக அங்கிருந்து மீட்டு அவர்களை சிகிச்சை அளிக்கும் விதமாக ஒரு தனியார் கல்லூரியை சேர்ந்த ஒரு மருத்துவமனையே இங்கு செயல்பட்டு உள்ளது. இங்கு பல்வேறு பிரிவுகள், குறிப்பாக இதய நோய் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் இங்கு மருத்துவமனை தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு 5 ஆம்புலன்ஸுகள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டு உடனடியாக அவர்களை இங்கிருந்து முதலுதவி அளித்து வேறொரு அரசு மருத்துவமனை கல்லூரிக்கோ அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரிக்கோ கொண்டு சென்று அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் ஒரு ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். மேலும் இந்த நிர்வாகிகளை ஒழுங்குமுறைப்படுத்தவும், மேலும் இங்கு உள்ள அந்த பணிகளை மேற்கொள்ளவும், பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடவும் கிட்டத்தட்ட ஒரு 2,500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டுள்ளார்கள். சரியாக 6 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். மேலும் துணை முதலமைச்சரும் இந்த கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு தமிழக முதல்வர், துணை முதல்வர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட 1,30,000 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள்.